ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் 24,600 இன்னும் வாய்ப்பு இருக்கா, இன்டாக்டாக இருக்கான்னு அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து 24,600 ரொம்ப சான்ஸ் கம்மி மாதிரி தெரியுது இதுக்கா. ஸோ அதனால இந்த சி வேவ் இங்கே முடியுதுன்னு கன்சிடர் பண்ணிட்டு முடிச்சிடலாம். நம்ம இது வரைக்கும் என்ன ஆசையில் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, ஸோ இந்த வேவ் பி இங்கே வரைக்கும் போகும், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் தான், இது செகண்ட் ஆகி நம்ம மேலே போக சான்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பேஸ்ட் ஆன் த டைம் ரிமைனிங், இதுக்கப்புறம் டைம் இருக்கிற டைமும் அதே மாதிரி குளோபல் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து க்ளோஸராக பார்க்கும்போதும் அது வந்து எந்த பாசிட்டிவ் அவுட்லுக்கும் தரல. எடுத்துக்காட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இருந்து ஃபாலோ ட்ராப் 24,500 to 23,800, அது வந்து ஒரு இதுலேருந்து ரிகவர் ஆக வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேவ் ட்ரெண்ட் தெரியுதான்னு பார்த்தோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 4னா 5 ஆக இருக்கான்னு பார்த்தோம். ஏன்னா அட்லீஸ்ட் 24,600 போகிறதுக்கு சரிங்களா. இப்போ வரைக்கும் நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணது என்னன்னா, இங்கே ஒரு ஷார்ட் ஆஃப் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமம் லெவலில் ரீச் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். ஒரு 560 565 மினிமம் லெவல். அதுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஷார்ட் ஆகிறதுனால தான் நம்ம ரொம்ப அந்த மேலே இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஓகே, அதுக்கப்புறமும் எதுவும் ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை. ஸோ இந்த ஒரு ஷார்ப் ஃபால் இம்பல்ஸ் வேவுக்கு அப்புறம் ரைஸ் ஆகிறது எந்த வேவுமே இன்னும் இம்பல்ஸ் மாதிரியே தெரியல. இந்த இடத்துல 1 and 2 தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இது 3 ஃபார்மேஷனே இல்லை. 3 ஃபார்மேஷனுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் அப்சைடுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கன்சிடர் பண்ணிக்க சொல்ல முடியாது. வேற எந்த ஆப்ஷன், எந்த இண்டிகேஷனுமே சொல்லலை இட் மைட் கோ அப். இந்த ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஷார்ட் ஆச்சு. அதையே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட திங்கிங்கை மாற்றிக்க முடியாது. ஸோ அதனால இப்போ என்னோட தாட் ப்ராசஸ் என்ன சொல்லுதுன்னா, லைக் இது ஏ, இது பிசி முடிஞ்சிருச்சு. ஸோ இது 1 2 வந்து இங்கே 3 முடிஞ்சு 4 5 இதாக இருக்கலாம். இல்லை இதுதான் 1 and 2, இதுக்குள்ளே நடந்தது 3, இது வரைக்கும் 3, இது 4, இது 5. இது இம்பல்ஸ் ஆனதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அது இந்த ஷார்ட்டா நடந்த இம்பல்ஸ் கொஞ்சம் 30 பாயிண்ட் தான் ஷார்ட் ஆச்சு. அதர்வைஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் இதுக்கு இந்த ஷார்ப் ஃபாலுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி செக் பண்ணோம். இல்லை, இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை. எனஃப் டைம் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லைன்னு தோணுது. அதே மாதிரி குளோபல் ட்ரெண்டை பார்த்தாலுமே இப்போ கோல்டு சில்வர் எல்லாமே ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த டிப் விழுந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் விழுகணும். பிரெண்ட் அதே மாதிரி அட் த சேம் டைம் க்ரூட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வென் க்ரூட் இஸ் ரைசிங் அண்ட் சில்வர் கோல்ட் ஃபாலிங், நம்ம வந்து நம்மளோட நிஃப்டி மட்டும் ரைஸ் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி யூஎஸ் இண்டெக்ஸஸ் வந்து யூஎஸ் இண்டெக்ஸ் சரி, ஜெர்மன் இண்டெக்ஸ் சரி, எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஆங்கிளில் வச்சு அந்த இதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இது நம்ம இதுக்கப்புறம் இது வந்து இங்கேருந்து ஆற ஃபால் வந்து இது 1, இது வந்து 2, இதுக்கப்புறம் கீழே வரப்போது 3 அப்படின்னு நான் வந்து எஸ்டிமேட் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 5, இந்த 3 4 5 அப்ராக்சிமேட் நம்ம எதிர்பார்க்குறது எந்த டிஸ்டன்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிக் பிக்சர் காட்டிடுறேன். நம்ம எதிர்பார்க்குறது இந்த சி வேவ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் வந்து 22,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் மினிமம் வரும்போது ஒரு அட்லீஸ்ட் பிலோ, ஃபஸ்ட்டு நம்ம எஸ்டிமேஷன் 23,000 பிலோன்னு வச்சுக்கலாம். இந்த 23,000 பிலோ போகும். சி நான் இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கேன். டில் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட், இது வந்து பிகினிங் ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் சி தான் போகும். சி ஷுட் பி அ லாங்கர் ஒன். ஸோ இந்த வேவ் மாதிரி 1 2 3 4 5 மாதிரி, ஆர் இது எண்டிங் டயகனலாக கூட இருக்கலாம். இது வந்து எண்டிங் டயகனலாக இருந்திருக்கு, அதனால தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம இங்கேயும் ஒரு 1 2 3 4 1 2 3 4 5 இருக்க சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இனிஷியல் அப்ராக்சிமேஷனாக நான் இந்த இது மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது
நம்ம வந்து ஹெட்டிங் டுவர்ட்ஸ் சவுத் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் இதை அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ வி ஆர் நாட் எனிமோர் இன் பி வேவ்ல இல்லை, அதாவது இந்த கருப்பு பி வேவ்ல இல்லை, இந்த சைடில் இல்லைன்னு நான் முடிவுக்கு வந்திருக்கேன். நான் அப்டேட் பண்ணிடுறேன். இது வந்து சியில் நம்ம இருக்கிறது ஒன் முடிஞ்சிருச்சு, 2 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம தேர்டில் அப்ராக்சிமேட்டாக 1ல் இருக்கோம்னு நினச்சிருக்கேன் இப்போதைக்கு. பார்ப்போம் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறோன்னு. இப்போதைக்கு இந்த மாதிரி 4th வேவில் நம்ம எங்கே இருக்கோம்? சி வேவில் இருக்கோம், அதாவது டவுன்ஸ் ஃபேஸிங் சவுத். வேவ் 1 முடிஞ்சிருக்கு. ஸோ 1 2 எய்தர் அப் டு ஹியர் 3, இல்லை இது வரைக்கும் 3 4 5 பிகர், இல்லை அப்படி இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னா 1 2 இது வரைக்கும் இந்த ஏரியாவில் நம்ம ஜூம் இன் பண்ணணும். ஜூம் இன் பண்ணால் இங்கே வரைக்கும் இது வரைக்கும் 3 4 and 5. 1ம் 5ம் கிட்டத்தட்ட சேமாக இருக்க சான்ஸ் இருக்குது. இதுதான் எக்ஸ்டெண்டட் வேவ். தேர்ட் வேவ் தான் எக்ஸ்டெண்டடாக இருந்திருக்கு. அதாவது 1 2 3 4 இப்போ ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் 1 2. இதில் இப்போது 3 4 5 தான். இங்கேருந்து இது வரைக்கும் 3 வந்திருக்கு, 4 5. அப்படி தான் இது ஓப்பனிங் கேப் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலே போகலாம், பட் இவ்வளோ நேரம் கழித்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிதான் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ்க்கு ஏபிசி இல்லை, இது மட்டும்தான் ஏ. இது வந்து இம்பல்ஸ் மாதிரி போயிருக்கு. 1 1 2 எல்லாமே ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாகில் ஃபஸ்ட்டு ஒரு இம்பல்ஸ் 1 2, இது வந்து 3 4 5. அப்புறம் இது ஜிக்ஸாகில் இப்படி ஒரு ஜிக்ஸாக் ஆகி அதுக்கப்புறம் ஏபிசி இப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் வேவ் 2ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்தது வேவ் 3யோட பிகினிங்காக இருக்கலாம். 1 2 3 4 5 அதுமாரி, இல்லைனா 1 2 3 இங்கே முடிஞ்சது, 4 5. ஸோ இப்படி முடிஞ்சதுனால இப்போ வேவ் 3யோட 1 முடிஞ்சிருச்சு, 2வும் முடிஞ்சிருச்சு, 3 போயிட்டுருக்கு. அதில் 1 2 நடந்திருக்கு. நாளைக்கு வந்து பெரிய ஃபால் இருந்ததுன்னா இட் வில் ஸ்டில் கன்ஃபார்ம் ஆமாம் அது வேவ் 3ல தான் இருக்கும் அப்படின்ட்டு. வேவ் 3யோட 3ல இருக்கும். நம்ம வேணால் இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக வி கேன் ஸ்டில் மார்க்கெட். இப்போ எக்ஸாம்பிள் இது 1, இது 2, இது 3 வந்து அட்லீஸ்ட் 3 நல்லா பெருசாக இருக்கணும். ஸோ 3 and 4 and 5 இப்போதைக்கு அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஜென்ரலாக ஸ்பீக்கிங் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ்ன்ற இதில் இது வந்து இனிஷியல் அசம்ஷன்ஸ் தான். இது வந்து இதுவாக இருக்கலாம், மாறும்போது நம்ம மாற்றிக்க தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே மாற்றணும் இல்லையா, இந்த ஒரே ஒரு ஃபேக்டர் 30 பாயிண்ட் ஷார்ட்டாக இருக்குன்றதுக்காக நம்ம வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி இந்த சைடு தான் புஷ் நம்ம மேலே போகணும்னு புஷ் பண்ணக்கூடாது. நமக்கு வேற தெரிஞ்ச மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன தெரியுதுன்னு பார்த்தா இட் டசன்ட் லுக் எந்த வகையிலையும் அது வந்து அப்பர் டைரக்ஷனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி தெரியல. ஸோ வி ஆர் சேஞ்சிங் ஃப்ரம் ஹியர். அதனால இதுதான் 1, இது 2. இப்போ அது ஆல்ரெடி 2 to 3க்குள்ளே இருக்கிறது 1 2 and 3 பெரிய ஃபால் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இன்னொன்று என்னென்னா, இது பார்த்தோன்னா இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஒரு ரைட் ஷோல்டர், இது இது வந்து ஹெட், இது வந்து ரைட் ஷோல்டர். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரைட் ஷோல்டர் இருக்கும் பட்சத்தில் இதோட எஸ்டிமேட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இங்கேருந்து இந்த ப்ரைஸ் இது வந்து இன்னும் உருவாகிட்டு இருக்கு, இன்னும் உருவாகி முடியல. நமக்கு எத்தனை க்ரைட்டீரியாவில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் கீழ் சைடு போகிறதுக்கு. இது வந்து இந்த லெவலை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வேலிட். எந்த லெவல்னா இந்த லெவல். ஸோ
இந்த லெவல் which is 24,250 or 24,250 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இட்ஸ் இன் நோ மோர் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இது ஹெட் அண்ட் ஷோல்டராக வந்து அமையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் செக் பண்ணலாம். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த லெவலை திருப்பி இந்த லெவல் திருப்பி இங்கேருந்து கீழே வரும். ஸோ விச் மீன்ஸ் 3 வந்து இங்கே வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. பார்ப்போம் இது ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரகாரம் இது ஹெட் அண்ட் ஷோல்டராக உருவாச்சுன்னா அதுவும் கீழே தான் வரணும். 23,000 கன் சேர்ந்துடணும். இல்லை பட் எலியாட் வேவ் பிரகாரம் நம்ம இது 1ன்னு நினைக்கிறோம், இது 2ன்னு நினைக்கிறோம், இது 3 and 4 and 5 நினைக்கிறோம். அதுக்குள்ளே 1, 2, 3, 4 எதிர்பார்க்குறோம். அப்படி ஒர்க்காக தான் பார்க்கலாம். ஸோ இன் எனி கேஸ் இது வந்து 24,250 கிராஸ் அட்லீஸ்ட் ஈவன் இன்னைக்கு டுடே ஸ்பீக்கர் கிராஸ் பண்ணாலே அது இன்வாலிட் தான் ஆல்மோஸ்ட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டூ லேட். ஸோ நாளைக்கே வந்து கேப் டவுன் ஆகி இல்லை வெரி குவிக். ஸோ ஏன்னா இதுக்கும் ஆகிற டைமிங் வந்து 2:3 2:3 இருக்கணும். ஸோ அதுக்கு அப்ராக்சிமேட்டாக நாளைக்கு தான் ஆகணும். நாளைக்குள்ளே இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பெரிய டவுன் இருந்ததுன்னா இட் கிவ்ஸ் மோர் ஜஸ்டிஃபிகேஷன். இல்லைனா நம்ம திருப்பி ரீதிங்க் பண்ணணும் வேற என்னவா இருக்க சான்ஸ் இருக்குன்னு. பட் இப்போதைக்கு எலியாட் பிரகாரமும் இட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் சவுத். அதே மாதிரி கீழே போகிறோன்னு காட்டுது. அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டராக இருந்தால் இது கீழே போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பிக் பிக்சர் நம்ம எதிர்பார்க்கறது நம்ம இந்த இதில் நம்ம மாற்றிக்கவே இல்லை. நம்ம இந்த பிக் பிக்சரை நம்ம மாற்றிக்கவே இல்லை. அதாவது இந்த சி தான் இங்கே இருக்கு நடந்துட்டு ஏபிசி தான் நினச்சிட்டு இருந்தோம். பி இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்னு நினச்சோம். பட் இதுக்கப்புறம் டூ லேட். ஏன்னா இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே சியும் முடியணும். ஸோ ஐ திங்க் வி ஆர் டன் வித் இந்த பிளாக் பி அப் சைட். ஸோ இதுக்கப்புறம் டவுன் சைட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் டவுன் சைடு தான் இதுக்கப்புறம் இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து நிஃப்டி. ஓகேங்களா? நிஃப்டியில் டவுன் சைடு தான் இதுக்கப்புறம் அதிக வாய்ப்பு இருக்கு ஃபார் அனதர் மந்த். ஸோ ஜூலை அண்ட் ஆகஸ்ட் வந்து டவுன் சைடில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதான் இப்போதைக்கு நான் டேக் எடுத்திருக்கேன். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு பார்த்தோம்னா சில்வர் அண்ட் கோல்டு ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த டிப். நம்ம வந்து இந்த சி வந்து இந்த சி தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து நான் எதிர்பார்க்கறது ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் அண்ட் கோல்டு பார்த்தோம்னா என்ன எதிர்பார்க்குறேன்னா அட்லீஸ்ட் இந்த ஜோன் வந்து பிலோ 54 மினிமம் வரணும். அது ஜோன் வந்து நம்ம இப்போ இன்னும் க்ளோஸராக பார்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சே இது ஒரு பிக்கர் வேவ். நம்ம வந்து அதுக்கு அடுத்த லெவலில் பார்க்கலாம் என்ன சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அட்லீஸ்ட் நான் 53 ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். பிலோ 53 போதான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? பிலோ 53, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலான 50 to 47. நான் ஃபைனல் டார்கெட்டாக 45 வச்சுருக்கேன், 46 வச்சுருக்கேன் ஃபைனல் டார்கெட்டாக. பட் வந்து அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வந்து டைம் அண்ட் இது நான் ரெண்டுத்தையுமே பார்ப்பேன். லைக் இந்த இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். பட் ஃபார் நவ் மை டார்கெட்ஸ், இந்த சேனலோட டார்கெட் இருக்கு. அது ஒரு சேனல் டார்கெட்டே வந்து மை ரீச் 52. அதுக்கும் அந்த சேனலுக்கும் கிராஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்து ஈவன் கேன் கோ அப் டு 46ன்ற டார்கெட் இந்த எலியாட் வேவ் பேஸ் பண்ணி சேனல் டார்கெட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபிபோனாச்சி ட்ரெண்ட் பேஸ் ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டார்கெட் சிலது இருக்கு. ஸோ 53, 54 இங்கே பிலோ 53 வந்து இங்கே ரீச் ஆகி பவுன்ஸ் ஆகலாம். சேனல் பேஸ்டு வெரி பவுன்ஸ் ஆகலாம். இது வரைக்கும் 2 வாட்டி நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா நம்ம கோல்டு வந்து நம்ம சேனல் இது கன்சிடர் பண்ணுறோன்னா வி ஹாவ் லாங் வே டு கோ. ஸோ கோல்டும் சில்வரும் கிட்டத்தட்ட ஒரே பர்சன்டேஜ் தான் அது மூவ் ஆகும். ஐ மீன் சாரி, ஒரே டைம் தான் மூவ் ஆகிட்டு ரீபவுன்ஸ் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் நிஃப்டியோட அப்சைடு வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஓவர்னு நான் அரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னொரு மெயின் ரீசன் வி ஹாவ் வார் கோயிங் ஆன். ஆல்சோ க்ரூட் ஏறிட்டு இருக்கு. வார் நியூஸ் என்னன்னா வந்துட்டு போகலாம், ஆனால் க்ரூட் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி
இதுக்கப்புறம் டவுன் சைடு தான் ஃபார் சம் டைம். Sometime in the sense at least full of July and yeah, mid of August. அது அவங்க போய் பார்க்கலாம். இங்கே பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு 1 month ஆகுது. 15 days எடுத்துக்குதான்னு பார்க்கலாம். லாஸ்ட் 15 days ஆஃப் ஆகஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு மோர் டவுன் சைடு தான் எனக்கு தோணுது. ஸோ ஸோ நோ மோர் அப்சைட் இன் நிஃப்டி. அதுதான் என்ன இப்போதைக்கான டேக் ஃபைனலாக. அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் டவுன் சைடு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் மூவிங் டவுன்வர்ட்ஸ் தான். இன் எனிவே நான் வந்து அப் சைடு எதிர்பார்க்கல இதுக்கப்புறம் நிஃப்டியில். தேங்க்யூ.